ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, குக்கீஸ்னா என்னன்னு பார்ப்போம். இன்டர்நெட்ல யூஸ் பண்ணும்போது அக்செப்ட் குக்கீஸ்னு ஒரு பாப்பப் வருது. ஆனா குக்கீஸ்னா என்ன? அது வைரஸா? ஹேக் பண்ண யூஸ் பண்ணுவாங்களா? எங்கே ஸ்டோர் ஆகும்? பெர்மனன்ட்டா இருக்குமா? இந்த வீடியோல குக்கீஸ பத்தி பிகினர்ஸ்க்கு ஈஸியா புரியிற மாதிரி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். குக்கீஸ்னா என்ன ஃபர்ஸ்ட்டு? குக்கீஸ்னா வெப்சைட் உங்கள் ப்ரௌசரில் சேவ் பண்ணுற ஒரு ஸ்மால் டெக்ஸ்ட் ஃபைல் தான் குக்கீஸ். ஒரு வெப்சைட் உங்களை பற்றி சில இன்ஃபர்மேஷனை ரிமெம்பர் பண்ண குக்கீஸ் யூஸ் பண்ணும். நான் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லவா? நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறீங்கன்னா டெய்லியும் போகிறீங்க. ஓனர் உங்கள் ஃபேஸை வந்து ரெகக்னைஸ் பண்ணி, சார் யூஸ்வலி காஃபி தானேன்னு கேட்குறாரு. அவரை மாதிரி வெப்சைடும் குக்கீஸும் யூஸ் பண்ணி உங்களை ரிமெம்பர் பண்ணும். சரி, இந்த குக்கீஸ் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இமேஜின் பண்ணுங்கள், யூடியூப்பில் லாகின் பண்ணிட்டீங்க, ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிட்டீங்க, வீடியோ பேஜை ஓப்பன் பண்ணிட்டீங்க, சப்ஸ்கிரிப்ஷன் பேஜை ஓப்பன் பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பேஜுக்கும் போகும்போதும் வெப்சைட் நீங்கள் யாருங்கிறத கேட்கும். அப்போது ஒவ்வொரு பேஜுக்கும் நம்ம லாகின் பண்ண வேண்டியது வரும். இதை அவாய்ட் பண்ண தான் குக்கீஸ் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், குக்கீஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போமா? யூசர்கிட்டருந்து வெப்சைட்க்கு போகுது, வெப்சைட்லேருந்து குக்கீஸ் க்ரியேட் பண்ணுது, தென் ப்ரௌசர் சேவ் பண்ணுது. நெக்ஸ்ட் டைம் நம்ம விசிட் பண்ணும்போது யூசர்கிட்டருந்து வெப்சைட் போகுது, குக்கீஸ் வந்து சென்ட் பண்ணுது, யூசர் வந்து ஐடென்டிஃபைட் ஆகிடுறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் யூடியூப்பை ஓப்பன் பண்ணுறீங்க. யூடியூப் ஒரு யூனிக் செக்ஷன் ஐடி க்ரியேட் பண்ணும், குக்கீஸில் சேவ் பண்ணும். நெக்ஸ்ட்டு ரெக்வெஸ்ட் வரும்போது ப்ரௌசர் அந்த குக்கீஸை அனுப்பும். யூடியூப் ஓகே, இந்த யூசர் வந்து ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணும். குக்கீஸில் என்னெல்லாம் சேவ் ஆகும்னு பார்ப்போமா? செக்ஷன் ஐடி, லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸ், தீம் செட்டிங், ஷாப்பிங் கார்ட் டேட்டா, லாகின் ஸ்டேட்டஸ். சரி, இதில் ஒவ்வொன்றா என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒன் வந்து செக்ஷன் ஐடி. நீங்கள் வெப்சைட்டுக்கு போனதும் உங்களை அடையாளம் காட்ட ஒரு நம்பர் மாதிரி கொடுப்பாங்க. நீங்கள் சைட்டில் இருக்கிற வரையும் தான் அது வேலை செய்யும். இதுதான் அந்த செக்ஷன் ஐடி. செகண்ட் வந்து லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸ். நீ எந்த லாங்குவேஜ், இங்கிலீஷ் ஆர் தமிழ் வேணும்னு செலக்ட் பண்ணுவியோ அதை நினைவில் வச்சுட்டு அடுத்த முறை வரும்போது நம்மளுக்கு அதே லாங்குவேஜை காட்டும். தேர்டு ஒன் வந்து தீம் செட்டிங். வெப்சைட் லுக் லைட் மோடு அல்லது டார்க் மோட் மாதிரி எப்படி இருக்கணும்னு நீ சூஸ் பண்ணுவ. நெக்ஸ்ட் டைம் வந்தாலும் அதே மாதிரி தான் காட்டும். ஃபோர்த்து ஒன் வந்து ஷாப்பிங் கார்ட் டேட்டா. நீங்கள் வாங்க போகிற ஐட்டமை பேஸ்கெட் மாதிரி டெம்பரவரியாக வச்சுருக்கோம். நீ பேமெண்ட் பண்ணுற வரையும் அது அங்கேயே இருக்கும். இதுதான் ஷாப்பிங் கார்ட் டேட்டா. ஃபிஃப்த்து ஒன் வந்து லாகின் ஸ்டேட்டஸ். நீ லாகின் பண்ணியிருக்கியா இல்லையான்னு வெப்சைட் செக் பண்ணும். லாகின்ல இருந்தால் சில ஆப்ஷன் யூஸ் பண்ண முடியும். ஜென்ரலி பாஸ்வேர்டு வந்து பிளெயின் டெக்ஸ்ட்டாக சேவ் பண்ண மாட்டாங்க. சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை டைரெக்டாக ஸ்டோர் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து குக்கி எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போமா? லாகின் பண்ணும்போது யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஜிமெயில், ஷாப்பிங் வெப்சைட், அமேசான், ஃப்ளிப்கார்ட். கார்ட் ஐட்டம்ஸ் ரிமெம்பர் பண்ண. லாங்குவேஜ் செட்டிங்னா தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி. ப்ரிஃபரன்ஸ் சேவ் பண்ண. தீம் செட்டிங் டார்க் மோட், லைட் மோட். அனலிட்டிக்ஸ் வெப்சைட் ஓனருக்கு எத்தனை விசிட்டர்ஸ், எந்த பேஜ் பாப்புலர், யூசர் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்க யூஸ் ஆகும். டைப்ஸ் ஆஃப் குக்கீஸ்னால் 3 டைப்ஸ் இருக்குது. செக்ஷன் குக்கீஸ், பெர்சிஸ்டன்ஸ் குக்கி, தேர்ட் பார்ட்டி குக்கீஸ். இதை பற்றி பார்ப்போம் வாங்க. செஷன் குக்கினா டெம்பரவரி, அதாவது ஷார்ட் டைம் ஒன்லி வந்து ஒர்க் ஆகும். ப்ரௌசர் க்ளோஸ் பண்ணுனா டெலீட் ஆகிடும். எக்ஸாம்பிள், இன்டர்நெட் பேங்கிங்கில் லாகின் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுனா நெக்ஸ்ட் டைமும் அகெயின் லாகின் வேணும். இதை செஷன் குக்கீஸ்னு சொல்லுவோம். செகண்ட் வந்து பெர்சிஸ்டன்ஸ் குக்கி, அதாவது லாங் டைம் சேவ் ஆகும். டேஸ், மந்த்ஸ், இயர்ஸ் கூட எடுத்துக்கும். ரிமெம்பர் மீ, அதாவது ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது யூஸ் ஆகும். இன்ஸ்டாகிராம், ஜிமெயில் ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஓப்பன் ஆகும். லாஸ்ட் ஒன் வந்து தேர்ட் பார்ட்டி குக்கீஸ்னால் வேறு கம்பெனி க்ரியேட் பண்ணுற குக்கீஸ். மோஸ்ட்லி ஆட் அண்ட் ட்ராக்கிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள்னு பார்த்தோன்னா, நீங்கள் ஒரு ஷூவை சர்ச் பண்ணால்
அப்புறம் வேற வெப்சைட்ல சேம் ஷூ வரும். குக்கீஸ்னா ஒன்றும் இல்ல. நீங்க யாரு, என்ன பண்றீங்கன்னு வெப்சைட் ரிமெம்பர் பண்ற ஸ்மால் மெமரி ஃபைல் தான் குக்கீஸ். குக்கீஸ் சேஃபான்னு கேட்டீங்கன்னா, மோஸ்ட்லி குக்கீஸ் சேஃப் தான். ஆனா, பப்ளிக் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணும்போது லாக் அவுட் பண்ண மறக்காதீங்க. ப்ரௌசர் குக்கீஸை கிளியர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ட்ரஸ்டட் வெப்சைட்டை மட்டும் யூஸ் பண்ணுங்க. குக்கீஸ் வைரஸ் இல்ல, குக்கீஸ் மால்வேரும் இல்ல. அது ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் மட்டும்தான். குக்கீஸ் எங்கே தான் சேவ் ஆகும்னு பார்த்தோன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசரில் தான். எக்ஸாம்பிள் கூகுள் குரோம், மொசில்லா ஃபயர்பாக்ஸ், மைக்ரோசாஃப்ட் எட்ஜ், சஃபாரி, ஒபேரா, பிரேவ் இந்த எல்லா ப்ரௌசர்லேயும் குக்கீஸ் சேவ் ஆகும். குக்கீஸில் எதெல்லாம் சேவ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, பாஸ்வேர்ட், பேங்க் டீட்டெயில்ஸ், ஆதார், ஓடிபி, ஃபுல் பர்சனல் சென்சிட்டிவ் டேட்டாலாம் குக்கீஸில் சேவ் ஆகாது. நெக்ஸ்ட், குக்கீஸை ஆஃப் பண்ண முடியுமா? எஸ், முடியும். ப்ரௌசர் செட்டிங்கில் குக்கீஸ் பிளாக் டிசேபிள் ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தோன்னா வெப்சைட் உன்னை ரிமெம்பர் பண்ண முடியாது. குக்கீஸ் ஆனில் இருந்தால் வெப்சைட் உன்னை ரிமெம்பர் பண்ண முடியும். இப்போ ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். குக்கீஸ் ஆஃப் பண்ணுனா யூடியூப் ஓப்பன் பண்ணுறீங்க. இப்போ லாகின் அகைன் கேட்கும். இப்போ குக்கீஸ் ஆன்லேயே இருந்தால் ஆல்ரெடி லாக்டின்னு காட்டும். இந்த வீடியோவில் குக்கீஸ்னால் என்னென்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி எந்த மாதிரி கண்டென்ட் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.